வீட்டுக்குள்ள நடந்த அந்த பெரிய சண்டை இன்னும் அடங்காத சூழ்நிலையில்தான் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். சுரேஷின் கோபம் உச்சத்துக்கு போயிருந்தது. மதி மீது அவனுக்கு இருந்த வெறுப்பு, எரிச்சல், அவமான உணர்வு எல்லாமே ஒரே நேரத்தில் வெடித்தது போல அவன் நடந்து கொண்டான். இந்த வீட்டுல நீ இருக்கவே கூடாது என்று கத்திக்கொண்டே மதியின் கையை பிடித்து கதவு பக்கம் இழுத்துச் செல்ல ஆரம்பித்தான். மதி தன்னுடைய கையை விடுவிக்க முயற்சி செய்தாலும் சுரேஷ் கேட்கவில்லை. வீட்டில் இருந்தவர்களும் அவனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வெளியே ஒரு கார் வந்து நின்ற சத்தம் கேட்டது. வீட்டின் வாசலில் நின்ற கார் கதவு திறக்கப்பட்டதும் அதிலிருந்து தங்கராஜ் வேகமாக இறங்கினார். அவரின் முகத்தில் வழக்கமான சிரிப்பு இல்லை. சூழ்நிலையை ஒரு பார்வையிலேயே புரிந்து கொண்டவர் நேராக சுரேஷை நோக்கி நடந்து வந்தார். டேய் சுரேஷ், முதல்ல அவ கையை விடுடா என்று சத்தமாக கூறியதும் அங்கே இருந்த எல்லாரும் அமைதியாகிப் போனார்கள். சுரேஷும் எதிர்பார்க்காமல் திடுக்கிட்டான். தங்கராஜின் குரலில் இருந்த அழுத்தம் அவனை ஒரு நிமிடம் பின்னால் வாங்க வைத்தது. அதே நேரத்தில் காரிலிருந்து இறங்கிய ரேவதியும் உள்ளே வந்தார். அவர் நேராக மதியிடம் சென்று அவளுடைய தோளில் கை வைத்தார். என்னம்மா இது? வீட்டுக்கு வந்த பெண்ணை இப்படியா நடத்துவாங்க என்று கேட்டபோது மதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீரை பார்த்ததும் ரேவதிக்கு இன்னும் கோபம் வந்தது. இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கே, யாராவது ஒரு வார்த்தை சமாதானமா பேசுனீங்களா என்று கேட்டார். ஆனால் வீட்டிலிருந்த யாருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. ராகவனும் ராஜலட்சுமியும் தங்களுடைய பக்கம் நியாயம் இருப்பதாக சொல்ல முயன்றார்கள். ஆனால் ரேவதி கேட்கவே இல்லை. மதி அவமானப்பட்ட முகத்தோடு நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவருக்கு அவள் மீது இரக்கம் அதிகரித்தது. வா மதி, உள்ளே போய் உட்காரலாம். இங்க நின்னு யாரிடமும் எதுவும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று மெதுவாக கூறினார். ஆனால் மதி மனம் உடைந்திருந்தாள். இல்ல அண்ணி, நான் இங்க இருக்க விரும்பல. இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறம் நான் எப்படி இந்த வீட்ல இருக்க முடியும் என்று கண்ணீரோடு சொன்னாள். ரேவதி அவளை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்க தங்கராஜ் சுரேஷை தனியாக அழைத்துச் சென்றார். வீட்டின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்த சுரேஷிடம் அவர் சிரித்த முகத்தோடு பேச ஆரம்பித்தார். ஆனால் அந்த சிரிப்புக்குள் மறைந்திருந்த எச்சரிக்கை சுரேஷுக்கு புரிந்தது. என்னடா இது? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பெண்ணை இப்படி வெளியே துரத்துறியா என்று கேட்டார். சுரேஷ் உடனே தன்னுடைய கோபத்தை நியாயப்படுத்த முயன்றான். மாமா, அவ என்ன பேசுறா தெரியுமா? எல்லாத்திலையும் எதிர்த்து பேசுறா என்றான். அதற்கு தங்கராஜ சிரித்தார். அதுக்காக வீட்டை விட்டு அனுப்புறதா தீர்வு? உனக்கு இன்னும் வாழ்க்கை அனுபவம் வரலடா. கோபம் வந்தவுடனே முடிவு எடுத்தா அதுதான் பெரிய பிரச்சனையை உருவாக்கும் என்றார். சுரேஷ் அமைதியாக நின்றான். அவனுக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் என்று தங்கராஜ் தொடர்ந்தார். இப்ப காலம் மாறி போச்சு. பழைய மாதிரி யாரையும் பயமுறுத்தி அடக்க முடியாது. குறிப்பா படிச்ச பெண்ண அப்படி நினைக்கவே கூடாது. அவகிட்ட கோபமா நடந்துக்கிட்டா அது உன்னோட வாழ்க்கையையும் கெடுக்கும். நீ இப்ப கோபத்துல செய்யற ஒவ்வொரு விஷயம்